Hello students, welcome to my channel. இப்போ என்ன பார்க்கணும்னா 11th accountancyல chapter 12ல illustration 8 பார்க்குறோம். From the following balances of நிருபன் prepare balance sheet prepare பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ ஏற்கனவே நம்ம ட்ரேடிங் பிஎன் எல்லாம் எப்படி போடுறதுன்னு பார்த்தோம். பேலன்ஸ் ஷீட்டுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. எதெல்லாம் அசெட்டில் வரும் எதெல்லாம் லைபிலிட்டிஸில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஹரிசாண்டல் பேலன்ஸ் ஷீட்டோ வெர்டிக்கல் பேலன்ஸ் ஷீட்டோ கொடுத்துருக்காங்க. நம்ம ஹரிசாண்டல் பேலன்ஸ் ஷீட் தான் ஃபாலோ பண்ணுவோம். அதனால் அதே பார்த்துக்கலாம். லைபிலிட்டி சைடு என்ன பண்ணுவோம், கேபிட்டல்லேருந்து ஆட் நெட் ப்ராஃபிட்டும் நெட் லாஸோ பிஎன்எல்ல வரும்ல, அதில் நெட் ப்ராஃபிட் நெட் லாஸ் வந்துச்சுன்னா அதை எடுத்து இங்கே ஆட் பண்ணிக்கும். வர ஆன்சர்லேருந்து ட்ராயிங்ஸை லெஸ் பண்ணிக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு ரிசர்வ்ஸ், என்னென்ன ரிசர்வ்ஸ் இருக்குது, ஜென்ரல் ரிசர்வ் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் போட்டுக்குவோம். நெக்ஸ்ட்டு லாங் டேர்ம் லோன்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் என்ட்ரு பண்ணிக்குவோம். கரண்ட் லைபிலிட்டிஸில் என்னென்ன இருக்கும், பேங்க் ஓவர் டிராஃப்ட்டு, கேஷ் கிரெடிட்டு, அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ்ஸு, unearned income, short term loan from banks, sundry creditors, bills payable, இதெல்லாம் current liabilities. இது எல்லாமே current liabilities எல்லாமே எங்கே வரும், liability side வரும். நெக்ஸ்ட் ப்ரொவிஷன்ஸ் இருந்துச்சு, ப்ரொவிஷன் டேக்ஸுக்கோ இல்லை எம்ப்ளாய் பெனிஃபிட்டுக்கோ இருந்துச்சுன்னா அதுவும் liabilitiesல வரும். நெக்ஸ்ட்டு அசெட் சைடு என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் அசெட். ஃபிக்ஸட் அசெட்லேயே ரெண்டு டைப் இருக்குது, டேஞ்சிபிள் அசெட், இன்டேஞ்சிபிள் அசெட். ஓகேவா. இன்டேஞ்சிபிள் அசெட் அப்படிங்கிறது நமக்கு வந்து கண்ணுக்கு தெரியாது. ஓகேவா. இப்போ குட்வில்னால் ஒரு நேம், நற்பெயர்னு சொல்லுவோம். அதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியாது, அதாவது அது நம்ம வந்து தொட முடியாது. ஓகேவா. குட்வில், பேட்டன் ரைட்ஸ், காப்பிரைட், ட்ரேட்மார்க்ஸ், கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர், இது எல்லாமே இன்டேஞ்சிபிள் அசெட். டேஞ்சிபிள் அசெட் அப்படின்னா நம்ம வந்து அதை தொட்டு உணரக்கூடியது. என்னென்னா லேண்டு, பில்டிங்ஸு, பிளான்ட் அண்ட் மிஷினரி, அதுக்கு டெப்ரிசியேஷன் இருந்துச்சுன்னா அதெல்லாம் லெஸ் பண்ணி கொடுக்கணும். வெஹிக்கிளுக்கு டெப்ரிசியேஷன் இருந்தாலும் ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிட்டிங்ஸ்க்கு டெப்ரிசியேஷன் இருந்தால் அதெல்லாம் லெஸ் பண்ணி காட்டணும். நெக்ஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு. நெக்ஸ்ட்டு கரண்ட் அசெட். கரண்ட் அசெட்லாம் என்னென்னா ஸ்டாக்கு, அட்வான்ஸஸ் எதுவும் நமக்கு கொடுக்க வேண்டியது இருந்துச்சுன்னா, சன்ட்ரி டெட்டாஸ், பில்ஸ் ரிசீவபிள், ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ், அக்ரூட் இன்கம், கேஷ் அட் பேங்க், கேஷ் இன் ஹேண்ட், எல்லாமே வந்து கரண்ட் அசெட். நெக்ஸ்ட்டு ஃபிக்ஷியஸ் அசெட், ப்ரிமினரி எக்ஸ்பென்சஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அது எல்லாமே என்ட்ரு பண்ணி ரெண்டு சைடும் என்ன பண்ணணும், பேலன்ஸ் ஷீட் வந்து நமக்கு டேலி ஆகணும். அப்போ தான் நம்ம போடுற சம் கரெக்டு. ஓகேவா. இப்போ இல்லுஸ்ட்ரேஷன் போவோம். இல்லுஸ்ட்ரேஷன் 8 பாருங்கள். அவங்க ஃபஸ்ட்டு இந்த இவ்வளோ பர்டிகுலர்ஸ் வந்து என்னென்னங்கிறத கொடுத்துருக்காங்க. எது அசெட் சைடு எது லைபிலிட்டி சைடு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா சம் போட ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு பிளான்ட் அண்ட் மிஷினரி, இது வந்து அசெட் நமக்கு, அதனால் அசெட் சைடு வரும். லேண்ட் அண்ட் பில்டிங், இது டேஞ்சிபிள் அசெட். ஃபர்னிச்சர், கேஷ் இன் ஹேண்ட், கரண்ட் அசெட், அதான் அசெட் சைடு வரும். பேங்க் ஓவர் டிராஃப்ட்டுங்கிறது லயபிலிட்டிஸ். நெக்ஸ்ட்டு டெட்டாஸ் அண்ட் கிரெடிட்டாஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ டெட்டாஸ் எங்கே வரும், அசெட்டில் வரும். கிரெடிட்டாஸ் எங்கே வரும், லயபிலிட்டிஸில் வரும். ஓகேவா. அதை கரெக்டாக போடணும். நெக்ஸ்ட்டு பில்ஸ் ரிசீவபிள் அண்ட் பில்ஸ் பேபிள். பில்ஸ் ரிசீவபிள் அசெட்டில் வரும், பில்ஸ் பேபிள் எங்கே வரும், லயபிலிட்டி சைடு வரும். நெக்ஸ்ட்டு க்ளோசிங் ஸ்டாக் அசெட்டில் வரும். இன்வெஸ்ட்மெண்ட்டும் அசெட்டு. கேபிட்டல் லயபிலிட்டிஸ், ட்ராயிங்ஸ் வந்து லயபிலிட்டிஸ், அதாவது கேபிட்டல்லேருந்து நெட் ப்ராஃபிட்டை ஆட் பண்ணிவிட்டு ட்ராயிங்ஸை லெஸ் பண்ணணும். ஓகேவா. இப்போ சொல்யூஷன் பாருங்கள். ஹெட்டிங் எழுதிங்க. இந்த புக்ஸ் ஆஃப் நிருபன் பேலன்ஸ் ஷீட் as on 31st December 2017. இப்போ எங்கள் லயபிலிட்டிஸில் ஃபஸ்ட்டு என்ன எடுத்து போனால் கேபிட்டல் எவ்வளோ இருக்குது, 15 lakh இருக்குது. 15 lakhலேருந்து நெட் ப்ராஃபிட் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 6,20,000. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 21,20,000 வருதா. இதுலேருந்து ட்ராயிங்ஸை வந்து நம்ம லெஸ் பண்ண போகிறோம். ட்ராயிங்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 1,30,000. லெஸ் பண்ணிங்கன்னா 19,90,000 வரும். ஓகேவா. இப்போ வேறு என்ன லயபிலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் ஓவர் டிராஃப்ட் கொடுத்துருக்காங்க 1,80,000. அப்போ பேங்க் ஓவர் டிராஃப்ட் 1,80,000 பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பில்ஸ் கிரெடிட்டாஸ் கொடுத்துருக்காங்க, அதாவது டெட்டாஸு கிரெடிட்டாஸ் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. இது என்ன, கிரெடிட்டில் உள்ளது கிரெடிட்டாஸ். ஓகேவா. கிரெடிட்டாஸ் அமௌண்ட்டு, டெட்டாஸ்க்கு உள்ளது டெபிட்டில் உள்ளது. அப்போ கிரெடிட்டாஸ் எவ்வளோ இருக்குது, 2,40,000. கிரெடிட்டாஸ்னு போட்டு 2,40,000 என்ட்ரு பண்ணிடணும். பில்ஸ் ரிசீவபிள் அண்ட் பில்ஸ் பேபிள். பில்ஸ் ரிசீவபிளோடது டெபிட்டில் இருக்கும், பில்ஸ் பேபிளோட கிரெடிட்டில் இருக்கும். அமௌண்ட்டு எவ்வளவோ 60,000 இருக்குது. பில்ஸ் பேபிள்னு 60,000 என்ட்ரு பண்ணணும். ஓகேவா. லைபிலிட்டி சைடு எல்லாமே என்ட்ரு பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அசெட் சைடு என்ன பண்ண போகிறோம், பிளான்ட் அண்ட் மிஷினரி எவ்வளோ இருக்குது, 8 lakh இருக்குது. அதே லேண்ட் அண்ட் பில்டிங்ஸ் இங்கே லேண்ட் அண்ட் பில்டிங் 6 lakh, பிளான்ட் அண்ட் மிஷினரி 8 lakh. அப்படியே அதை ரெண்டுத்தையும் என்ட்ரு பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ஃபர்னிச்சர் வேல்யூ 1,50,000 இருக்குது, அதையும் என்ட்ரு பண்ணிட்டோம். அசெட்டில் வேறு என்ன இருக்குது, கேஷ் இன் ஹேண்ட் எவ்வளோ இருக்குது, 20,000. ஓகேவா. என்ட்ரு பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு டெட்டாஸ் 3,20,000, அதையும் என்ட்ரு பண்ணிட்டோம். பில்ஸ் ரிசீவபிள் 1 lakh இருக்குது. bills receivable 1 lakh enter பண்ணிட்டோம். next closing stock ஒரு 4 lakh, அதையும் closing stock
ஸ்டாக் இன் ட்ரேட் க்ளோசிங் ஸ்டாக் வந்து எவ்வளோ 4 lakh போட்டிருக்கோம். இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 80,000. ஓகேவா, வேறு எதுவும் அசெட்டில் இல்லை. இப்போ ரெண்டு சைடு நம்ம டோட்டல் பண்ணோம்னா 24,70,000 24,70,000 வரும். இந்த மாதிரி டேலி ஆனதை நம்ம போட்ட சம் கரெக்டுன்னு அர்த்தம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். ஃப்ரம் த ஃபாலோயிங் ட்ரையல் பேலன்ஸ் ஆஃப் ஷேர் அண்ட் ப்ரிப்பேரிங் ட்ரேடிங்கும் கேட்டிருக்காங்க, பிஎன்எல் அக்கௌண்ட்டும் கேட்டிருக்காங்க ஃபார் த இயர் எண்டிங் 31st December 2017 அண்ட் பேலன்ஸ் ஷீட் ஆன் த டேட். The closing stock as on December 2017 was valued at 2,50,000. இப்போது க்ளோசிங் ஸ்டாக் வேல்யூ வந்து 2,50,000 2017 கொடுத்துருக்காங்க. நமக்கு ட்ரேடிங்கும் போட சொல்லியிருக்காங்க, பிஎன்எல்லும் போட சொல்லியிருக்காங்க, பேலன்ஸ் ஷீட்டை போட சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் வந்து நம்ம ட்ரேடிங் தனியாக, பிஎன்எல் தனியாக, பேலன்ஸ் ஷீட் தனியாக தான் போட்டுருந்தோம். இப்போ இது வந்து எல்லா பர்டிகுலர்ஸும் கொடுத்துருக்காங்க, டெபிட் பேலன்ஸ் கிரெடிட் பேலன்ஸும் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ட்ரேடிங், பிஎன்எல் அண்ட் பேலன்ஸ் ஷீட் போட போகிறோம். இப்போ எதெல்லாம் எங்கே வரும் அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணிக்குவோம். ஸ்டாக் இது வந்து ஓப்பனிங் ஸ்டாக் எங்கே வரும், ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் வரும். பர்ச்சேசஸ் எங்கே வரும், ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் வரும். கேரேஜ் இன் வரும், ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் வரும். வேஜஸ் ட்ரேடிங் அக்கௌண்ட். சேலரிஸ் எங்கே வரும், பிஎன்எல்ல வரும். இது இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், அதனால் பிஎன்எல்ல வரும். வேஜஸ் வந்து டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், அதனால் ட்ரேடிங்கில் வரும். நெக்ஸ்ட்டு கிரெடிட், சண்டே கிரெடிட்டாஸ்லாம் எங்கே வரும், லயபிலிட்டிஸுக்கு, அதாவது பேலன்ஸ் ஷீட்டு தான் வரும். பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைடு வரும். நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸ் ரிட்டர்ன் ட்ரேடிங்கில் வரும். சேல்ஸு ட்ரேடிங்கில் வரும். கமிஷன் ரிசீவ்ட் பிஎன்எல்ல வரும். இன்டைரக்ட் இன்கம் இது. ஓகேவா, கேபிட்டல் லைபிலிட்டி சைடு பேலன்ஸ் ஷீட்டில் வரும். நெக்ஸ்ட்டு ரிப்பேர்ஸ் வந்து இங்கே வரும், பிஎன்எல்ல வரும். நெக்ஸ்ட்டு ரெண்ட் அண்ட் டேக்ஸஸ் பிஎன்எல். கேஷ் இன் ஹேண்ட் அசெட்டு, லேண்ட் வந்து அசெட், ட்ராயிங்ஸ் லயபிலிட்டிஸ், பேங்க் டெபாசிட்டுங்கிறதும் அசெட். ஓகேவா, இதை வச்சு சம் ஈஸியாக போட போகிறோம். சொல்யூஷன் பாருங்கள். இந்த புக்ஸ் ஆஃப் ஷேர் அண்ட் ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஃபார் த இயர் எண்டட் 31st December 2017. டபுள் பேஜில் தான் இதை போடணும், டெபிட் கிரெடிட் போட மறந்துடாங்க. ஃபஸ்ட்டு ட்ரேடிங்கும் பிஎன்எல்லையும் ஒரே அக்கௌண்ட்டை நம்ம போட்டுருவோம். பேலன்ஸ் ஷீட் மட்டும் தான் தனி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி போடுவோம். ஏன்னா அதுக்கு வந்து ஹெட்டிங் வந்து மாறுது, லயபிலிட்டிஸ் அசெட் கொடுப்போம். இதில் பர்டிகுலர்ஸ் கொடுக்கறதுனால ஒரே ஹெட்டிங்கில் தான் நம்ம வந்து ட்ரேடிங்கும் பிஎன்எல்லும் போட போகிறோம். ஓகேவா, ட்ரேடிங்கில் ஃபஸ்ட் என்ன போடுவோம், ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளோ இருக்குது சம்லன்னு பாருங்கள், 2 lakh. அப்போ அந்த 2 lakh போட்டோம். நெக்ஸ்ட்டு பர்ச்சேசஸ் தான் போடுவோம். ஃபஸ்ட் எடுத்தோடனே ட்ரேடிங்கில் ஓப்பனிங் ஸ்டாக் தான் போடணும், அதுக்கப்புறம் பர்ச்சேசஸ் தான் போடணும். பர்ச்சேசஸ்க்கு ரிட்டர்ன்ஸ் இருக்கான்னு பாருங்கள். ரிட்டர்ன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா பர்ச்சேஸ் ரிட்டர்ன் லெஸ் பண்ணுங்கள். 7,50,000 minus 30,000 போட்டிங்கன்னா 7,20,000. இதை ரிட்டர்ன் கொடுக்கலன்னா நீங்கள் டேரெக்டாக அந்த அமௌண்ட்டை போட்டுற வேண்டியதான். நெக்ஸ்ட்டு ட்ரேடிங்கில் போகிற வேண்டியது வேறு என்ன இருக்குன்னா, டு கேரேஜ் இன்வர்டும் வேஜஸ் இருக்குது. டு கேரேஜ் இன்வர்ட் 75,000 கொடுத்துருக்காங்க. டு வேஜஸ் 3,65,000 கொடுத்துருக்காங்க. வேறு கிரெடிட்டில் போடுறது என்னென்னு பாருங்கள். பை சேல்ஸ் வந்து 10,20,000 கொடுத்துருக்காங்க. க்ளோசிங் ஸ்டாக் சம்லேயே கொடுத்தாங்களா 2,50,000, அதை அப்படியே என்டர் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான், ட்ரேடிங்கில் வேறு ஒன்றும் வராது. எந்த சைடு அதிகமாக இருக்குன்னு பார்த்தா டெபிட் சைடு தான் அதிகமாக இருக்குது. 13,60,000 காட்டுது. அப்போ 13,60,000லேருந்து 10,20,000 2,50,000 ஆட் பண்ணிவிட்டு இதுலேருந்து லெஸ் பண்ணிங்கன்னா பேலன்ஸ் வருது 90,000. கிரெடிட்டில் வந்திருக்கிறதுனால இது வந்து பை கிராஸ் லாஸ், C/D. ஓகேவா, கேரி டவுன் டு பை கிராஸ் லாஸ். இதே டெபிட் சைடு வந்துச்சு அப்படின்னா டு கிராஸ் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு போடுவீங்க. இப்போ கிராஸ் லாஸ் வந்திருக்கிறதுனால இந்த அமௌண்ட்டை என்ன பண்ணுவோம், அப்படியே பிஎன்எலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். இங்கே எழுதிங்க, ட்ரான்ஸ்ஃபர் டு பிஎன்எல் அக்கௌண்ட். இப்போ பிஎன்எல் அக்கௌண்ட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம் கிராஸ் லாஸை. கிரெடிட் லாஸ் வந்திருக்கிறதுனால இது அப்படியே டெபிட்டில் வரும். டு கிராஸ் லாஸ் B/D எவ்வளவு 90,000. நெக்ஸ்ட்டு பிஎன்எல்லில் போட வேண்டியது என்னென்ன இருக்குன்னா, டூ சேலரிஸ் இருக்குது 1,20,000. இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். டூ சேலரிஸ் 1,20,000. நெக்ஸ்ட்டு ரிப்பேர்ஸும் ரெண்ட் அண்ட் டேக்ஸஸும் இருக்குது. ரிப்பேர்ஸ் ஒரு 12,000, ரெண்ட் அண்ட் டேக்ஸஸ் 2,80,000. கிரெடிட்டில் பார்த்தீங்கன்னா கமிஷன் ரிசீவ்டு இருக்குது. ஏன்னா இது கமிஷன் ரிசீவ்டுங்கிறது நமக்கு ஒரு இன்கம். அது எங்கே வரும், பிஎன்எல்ல கிரெடிட் சைடு தான் வரும். இப்போ பை கமிஷன் ரிசீவ்ட் 53,000. இப்போ எல்லாமே போட்டாச்சு பிஎன்எல். அப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா எந்த சைடு அதிகமாக வருதுன்னா டெபிட் சைடு தான் அதிகமாக வருது. 5,02,000 வருது. இந்த 5,02,000ல் 53,000 லெஸ் பண்ணிங்கன்னா 4,49,000. இது வந்து எங்கே என்னது, நெட் லாஸ். டெபிட் சைடு வந்துச்சுன்னா நெட் ப்ராஃபிட்னு வந்திருக்கும், கிரெடிட்டில் வந்திருக்குன்னா நெட் லாஸ். ட்ரான்ஸ்ஃபர் டு கேபிட்டல் அக்கௌண்ட். இப்போது பேலன்ஸ் ஷீட் போட போகிறோம். பேலன்ஸ் ஷீட் வந்து ஹெட்டிங் எழுதிங்க. பேலன்ஸ் ஷீட் as on 31st December 2017. கிரெடிட் சைடு வந்து லயபிலிட்டிஸ் ருபீஸ்னு எழுதிக்கணும், அசட் சைடு ருபீஸ்னு எழுதிக்கணும். ஃபஸ்ட்டு லயபிலிட்டியில் என்ன போடுவோம்னா கேபிட்டல் தான் ஃபஸ்ட்டு போடுவோம். கேபிட்டல் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் சம்மில்.
கேபிட்டல் வந்து 33 லேக் இருக்குது. 33 லேக்லேருந்து நம்ம நெட் ப்ராஃபிட்டாக இருந்தால் ஆட் பண்ணணும். இங்கே நமக்கு கிடச்சிருக்கிறது நெட் லாஸ். அப்போ அந்த நெட் லாஸை வந்து லெஸ் பண்ணிக்கிறோம். 4,49,000 லெஸ் பண்ணிவிட்டு ட்ராயிங்ஸ் இருக்கான்னு பாருங்கள். ட்ராயிங்ஸ் இல்லைன்னா அப்படியே போட்டுருங்க. ட்ராயிங்ஸ் இருக்குது. எவ்வளோ இருக்குன்னா 1,63,6,000 இருக்குது. 28,51,000 1,66,000 லெஸ் பண்ணிங்கன்னா 26,85,000 வரும். நெக்ஸ்ட்டு சண்டே வேறு என்ன லைபிலிட்டிஸில் போட வேண்டியது இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சண்டே கிரெடிட்டாஸ் இருக்குது, அது ஒரு 12,000. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அசட் சைடு என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். அசட் சைடு லேண்ட் எவ்வளவு 21,50,000 இருக்கா லேண்டு, அதை போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு க்ளோசிங் ஸ்டாக் வந்து 2,50,000. சம்மில் வந்து க்ளோசிங் ஸ்டாக் கொடுத்துருக்காங்க 2,50,000. அது கண்டிப்பாக க்ளோசிங் ஸ்டாக்கு இங்கே போடுறோம்ல ட்ரேடிங்கில், அது நீங்கள் பேலன்ஸ் ஷீட்லேயும் அசட் சைடு போடணும். இங்கே ட்ரேடிங்கில் போடுற க்ளோசிங் ஸ்டாக்கை இங்கேயும் போடணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பேங்க் டெபாசிட் ஒரு 2 lakh இருக்குது. கேஷ் இன் ஹேண்ட் 97,000 இருக்குது. இப்போ எல்லாமே நம்ம வந்து என்ட்ரு பண்ணிட்டோம். ரெண்டு சைடும் டேலி பண்ணி பார்த்திங்கன்னா ஒரே அமௌண்ட் வரணும். அப்போது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 26,97,000 வருது. இங்கேயும் 26,97,000. அப்போ தான் நீங்கள் போட்ட சம் கரெக்டுன்னு அர்த்தம். ஓகே, சம் புரியும்னு நினைக்கிறேன். புரியலனா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.